இனிமே முதலாளியை நம்பி போகவே கூடாதுப்பா. அவர் கார்ல போயிட்டு நம்மள பஸ்ல அனுப்பிட்டாரு. பேய்கிட்ட மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்பா, நம்ம ஊர்ல ஒரு புது பேய் படம் வந்திருக்காமே, அத போய் நீங்க பாத்துட்டு வாங்கப்பா. அப்படியாம்மா? நான் பேய நேர்லயே பாத்திருக்கேம்மா. அத பத்தி இப்ப ஒருத்தன் வந்து உங்ககிட்ட விளக்கமா சொல்லுவான் பாரு. அது யாருப்பா? பாரு இப்ப சொல்லுவான் பாரு. பெரிய படிப்பு படிச்சவெல்லாம் பேய் இல்ல பிசாசு இல்லன்றானுங்க. நான் பார்த்த நம்ம பேய் சமையல்காரன் எவன்கிட்ட வரா? போய் சொல்றது? வந்துட்டான்ல, அப்புறம் என்ன விளக்கமா சொல்லுவான் பாரு. ஐயா நீங்க கூட்டமிச்சிங்கன்னு சொல்லி என்ன காலையில கஞ்சி கூட குடிக்க விடாம கையோட புடிச்சு கூட்டு வந்துட்டாங்க ஐயா. அப்படியா? எங்க பாப்பாவுக்கு அந்த பேயை பத்தி கொஞ்சம் சொல்லு. அதான்டா அந்த மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ். அந்த மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸ் பேயா மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறீங்களே. ஐயோ உடம்பெல்லாம் நடுங்குன்னு நடுங்குதே. ஐயோ என்னையா திடீர்னு அதை ஞாபகப்படுத்தி விட்டீங்க. அந்த பேய் கிட்ட வரும்போது என் ஈர கொலையே நடுங்கிருச்சு. அதை நேர்ல பார்த்த நீங்க எப்படி ஆனீங்கன்னு உங்களுக்கே தெரியாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா. பிசாசு அரைஞ்ச மாதிரியே இருந்தீங்க. நல்லா நினைச்சு பாருங்க. முதலாளி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண முதலாளி? இந்த மாதிரி பேய் படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஈரோ கொலையே நடுக்க வைக்கிறீங்களே. எந்த பூத்துல எந்த பாம்பு இருக்குமோ, எந்த மரத்துல எந்த பேய் இருக்குமோ யாருக்கு தெரியும்? ரெண்டாவது ஆட்டம் போக கூடாதுன்னு வீட்டுல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல யார் இங்க நிக்கிறது? முதலாளி பேய், முதலாளி பேய். பேசாம எங்க இருக்கிறது? பேச்சே வரலையே. இத்தனை வருஷம் உங்களுக்கு சமைச்சு போட்டதுக்கு நல்லா காட்டிட்டீங்க. நன்றிய. இந்த ஸ்டீல் பாடியை வச்சுட்டு வர கூட ஏற முடியலையே. பேய் மாதிரியே சிரிக்குதே. பேய் இப்படித்தான் சிரிக்குமோ? வாயெல்லாம் நடக்குதே. சிரிக்காதப்பா, வேண்டாம் விட்டு நான் போயிருந்தேன். மேலேயே ஏற முடியல, கீழே இறங்கி ஓட முடியலையே. அடியாத்தி யாரு முகத்துல முடிச்சேன்னு தெரியல. இதுக்கு மேல டம் கட்ட முடியாது. ஐயோ வேட்டி துட வேண்டாம், நீயே வச்சுக்கமா தாயி, என்ன ஆள விடு. பேய் பேய் வெள்ள புடவன், பேய் வெள்ள புடவன், பேய் வெள்ள புடவன், பேய் 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 பேய். என்னடி பேய் பேய் இவன் பேய் மாதிரி பெண்ணாத்திட்டு இருக்கான். பேய் 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 வெள்ள புடவன், ரெண்டா ஜாபோ வெள்ள புடவன், பேய். சென்னையில பேய பார்த்து பயந்தன் தானே இங்க வந்த. பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. பேய் ஜாபோ வெள்ள புடவன், பேய். ஏய் நான் இருக்கேன்யா, கவலைப்படாத. அதனால தான் பயமா இருக்கு. அஞ்சலி, இவனுக்கு பேய் ஓட்டினாதான் சரி வரும். வா நம்ம போய் வேப்பிலை எடுத்துட்டு வரலாம். பாவி, ஒரு பேய் கிட்ட மாட்டினது பார்த்தாம இப்ப 3 பேய் கிட்ட மாட்டிட்டோமா? ஆமா. அஞ்சு அஞ்சு ஜானு, கொஞ்சம் இடிக்கிற வேப்பலையா கொண்டு வாங்கம்மா. கசப்பு எனக்கு பிடிக்காது. பேய் 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 பேய். ஐயோ அட வாயா, நான் இருக்கேன். ரெண்டா ஜாமோ வெள்ள புடவை, வெள்ள புடவை. போயிடுச்சாயா பேய்? பேய் இப்பதான், பேய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போகுது போகுது போகுது, போய்கிட்டே இருக்கு, போகுது. பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். படுத்துக்கலாம், படுத்துக்கினே போத்திக்கலாம். முதலாளி, இந்த வயசுல முன்னாடிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா இருடா, நீ வேற. கனவுல அவரே பேய பார்த்துட்டு பயந்து நடுங்கி ஒடுங்கிட்டு இருக்கிறாராக்கும், நீ வேற நடுவுல. சும்மா இருங்க, நான் பாத்துக்கிறேன். பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். முதலாளியம்மா, முந்தானைக்குள்ள மூச்சு திணறி முதலாளிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட போதுங்கம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி அவர் முகத்தை பாத்துக்கலாமா? சரி, பாத்து தொலை. முதலாளி, முதலாளி, கடவுள வந்த பேய் என்ன பண்ணுச்சு முதலாளி? இந்த நடுங்குறீங்களே? கனவுல பேய் வந்துச்சு.
பயங்கரமா கணக்கு பண்ணுச்சு. ஆ? கணக்கு பண்ணிச்சா முதலாளி? பேய் கனவுல வந்து கூட கணக்கு பண்ணுதா? அப்புறம் என்ன ஆச்சு? கனவு கலைஞ்சு போச்சு, வேட்டி அவுந்து போச்சு, வரவுக்கும் செலவுக்கும் சரியா போச்சு. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. கதை கந்தலாச்சு, எல்லாம் வீணா போச்சு. டேய் கந்தா, லெஸ்டர் லைட்ட போடு. வா மேல வா. அப்படி போடு போடு போடு, அப்படி போடு கண்ணாலே. என்ன சார், கஸ்டமர்ஸ் எல்லாம் திருப்தியா இருக்காங்களா? கஸ்டமர்ஸா? இப்பதான் எல்லாருமே ரூமுக்குள்ள போயிருக்காங்க. டேய், நம்ம கெஸ்ட் ஹவுஸ் சர்வீஸ்ல கஸ்டமர்ஸ் திருப்தியா இருக்காங்களான்னு கேக்குறவங்க கிட்ட. அத கேக்குறீங்களா? இப்பதான் உள்ள போயிருக்காங்க. நான் எப்படி அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க, கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்கதான் லாய்க்கு. போடா போய் வேலையை பாரு. கொள்ளை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது. வேணாம் வேணாம் வேணாம், போதுமா போதுமா போதும் போதும் போதும். ஒரே ஒரு வாய் சாப்பிட்ருங்க. ம், ம். கண்டிப்பா ஒரு வாய் சாப்பிட்ருங்க ப்ளீஸுங்க. ஒரே ஒரு வாய் தானங்க, ப்ளீஸுங்க. பாக்கியம், இந்த வயசுலயும் ஒரு சின்ன குழந்தைய பாத்துக்கிற மாதிரி என்ன பாத்துக்கிறிய, நான் ரொம்ப கொடுத்து வச்சேம்மா. உங்களை மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் முதலாளி. முதலாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன் முதலாளி. முதலாளி என்னடா? முதலாளி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பேப்பரை பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பழைய பேப்பர்ல தான் இருக்கு, இதாங்க பாருங்க முதலாளி, நல்லா பாருங்க. பாருங்க முதலாளி, நல்லா பாருங்க. மாடர்ன் கெஸ்ட் ஹவுஸோட ஓனரோட பொண்டாட்டி தான் அது. தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கா. இத்தனை நாள் அவ தான் பேயா வந்து நம்மள மிரட்டிட்டு இருக்கா. நல்லா பாருங்க. என்னங்க, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு செத்த மாதிரி தெரியலங்க. எனக்கு யாரோ கொலை பண்ணிட்ட மாதிரி தோணுதுங்க. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, நல்ல வசதி இருந்தோம், புள்ளக்குட்டி இருந்தோம், அந்த பொண்ணு எப்படிங்க தற்கொலை பண்ணிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா போலீஸ் என்கொயரி, போஸ்ட்மார்ட்டம் எல்லாமே பொய்ன்னு சொல்றியா? முதலாளி, பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். ஆமாங்க, அது கொலையாத்தான் இருக்கணும். அதனால தான் அவ பேயா இளையரா. எனக்கு என்னமோ அம்மா சரியா தான் சொல்றாங்கன்னு தோணுது முதலாளி. அவளை கொலை பண்ணவன்
சட்டத்துல இருந்தவன தப்பிச்சிருக்கலாம். ஆனா தர்மம் அவனை தண்டிக்காம விடாது பாருங்களேன். ம் ம் இவன் பொண்டாட்டி செத்ததுலேருந்தே நமக்கு பிரச்சனையாக இருக்கு. நமக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டிக்கு வழியை காணோம். என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம தலையெழுத்து. வாங்க இன்ஸ்பெக்டர். வாங்கத்தானே வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். என்ன விசேஷம்? கொஞ்சம் தனியாக பேசணும், பர்சனலாக பேசணும். அப்படியா? எங்க பேசலாம்? வாங்க மேலே போவோம். வாங்க வாங்க. உங்கள் ஒய்ஃபுடைய சாவை பற்றி ஐஜி ஆஃபீஸில் மறுபடியும் கிளற ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இருக்கிற வரையிலும் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. சார் நம்மாளு. சார் இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்டம் வேணா போடலாம். ஏதோ என்னையும் அப்பப்போ கவனிச்சுக்கோங்கப்பா. உங்களை கவனிக்காமையா? அம்மா நீ கட்டியிருக்கிற மஞ்சள் புடவை உனக்கு அசத்தெல்லாம் இருக்குமா? எதுக்கிட்டி ஐஸ் வைக்கிற? நான் ஒன்னும் ஐஸ் வைக்கலமா, உண்மைதாம்மா சொல்றா. இந்த ட்ரெஸ்ல மட்டும் அப்பா பார்த்தாரு எங்களுக்கு ஒரு தம்பி பாப்பா கொடுத்துருவாரு. ஆமாமா. 2 பாப்பாக்கு ஏற்பாடு பண்றேன். பாக்கியம் பாக்கியம், உன்னைய பார்த்ததே என் பாக்கியம். என்ன தெரியலையா? வீரப்பன், வீரத்துக்கே அப்பன். பயப்படாத, உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன். இங்கே வந்த அப்படி கேளு பாக்கியம். ஐஜி ஆஃபீஸில் மறு விசாரணை கோரி மடத்தனமா மனு போட்ட. ஏற்கனவே க்ளோஸ் ஆன ஃபைலை நீ கிளறிட்ட. அதனால நான் இங்கே வந்துட்டேன். போலீஸ் விசாரணைக்கு போறப்போ நீ அரைப்பைத்தியமா நடிச்சனா பொழைச்சிக்குவேன். இல்ல உன்னை உயிரோட புதைச்சிருவேன். புரியுதா பாக்கியம்? வர்றேன்.